ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே ஈஸியாக சோசியல் மீடியா வழியாக ஸ்ப்ரெட் ஆகிரும். பட் நல்ல விஷயங்கள் மக்களை போய் ரீச் ஆகுதோ என்னமோ, இந்த கெட்ட விஷயங்கள் வந்து ஈஸியாக ரீச் ஆகி அது ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் முடி வளர்ச்சிக்கு முயல் ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும். இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். முடி வந்து அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அதே மாதிரி முடி வந்து வளர்ச்சி அடையாததுக்கும் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ முடி வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வந்து அவங்களுடைய ஜீன் வந்து ரொம்பவே காரணமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பட் மக்கள் பார்த்தீங்கன்னா பாடிக்கும் சரி ஃபேஸுக்கும் சரி அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஹேருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதனால கூட அதிக அளவு ஹேர் ஃபால் ஏற்படலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நீர்ச்சத்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால, விட்டமின், அதுக்கப்புறமா ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக வச்சுக்கிடாததுனால, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் வந்து நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது 3 ஸ்டேஜாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து தொழிகிறது. இது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். பட் அந்த முடி குறுக்கிறது, அதுக்கப்புறமா முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து பிரச்சனையே தவிர முடி தொழிகிறது அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி முடி வந்து வளரவே இல்லை, முடி வந்து குறுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே, இல்லை உங்களுடைய ஹெட்டை வந்து பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருந்தாலே நீங்கள் வந்து முதல்ல வீட்லேயே சின்ன சின்ன ரெமடிஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் அப்படின்ட்டு தாங்க நான் நினைக்கிறேன். இல்லை என்னால் வீட்டிலே கேர் பண்ணிக்க முடியும்னா 100% ஷுவராக சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாராலையுமே ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு முடியும். பட் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த முயல் ரத்தத்தை வச்சு எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முயல் வந்து இறைச்சிக்காக கட் பண்ணுற இடத்துல வந்து சின்ன சின்ன காட்டன் பீசஸை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க அந்த ரத்தத்தை இந்த காட்டன் பீசஸில் வந்து நனைச்சி இவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. இவங்க அதை வந்து வெயிலில் நல்லா உலர்த்தி அதுக்கப்புறமா ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸும் போட்டு அது கூடவே இந்த காட்டன் கிளாத்தையும் போட்டு காய்ச்சிதாங்க இந்த முயல் ரத்தம் அப்படிங்கிறதையே ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஹேர் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஹேர் வந்து க்ரோத் ஆகுமா அப்படின்னுட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக அதை வந்து ஷுவராக சொல்ல முடியாது. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% ஷுவராக சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் அப்படிங்கிறதே டேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விலங்குகள் மூலமாகவும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பறவை காய்ச்சலாக இருக்கட்டும், பன்றி காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வைரஸ் எல்லாமே இந்த விலங்குகள் மூலமாக தான் பரவிட்டே இருக்குது. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு நேச்சராகவே ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன், கறிவேப்பிலை, நெல்லிக்காய், இந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பேப்பரும் ஒரு பென்னும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஹேர் க்ரோத்துக்கான திங்ஸை எழுதுங்க அப்படின்ட்டு சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தராலையும் ஒரு 20க்கு மேற்பட்ட திங்ஸை வந்து கண்டிப்பாக எழுதுறதுக்கு முடியும். கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன். ஸோ அதில் இருந்து நிறைய கலெக்ட் பண்ண முடியாட்டும் கூட ஒரு 3ல் இருந்து 5 பொருட்களை ஒரு எண்ணெயில் காய்ச்சி நாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலே 100% வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறத யாராலையுமே கட்டுப்படுத்துறதுக்கு முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி ஏற்படுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்டரை சஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர் சஜஸ்ட் பண்ணாமல் அது முன்னாடியே நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா லைட்டாக ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சாலே உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டாக்டரை போய் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 100% இதை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னா ரத்தம் அப்படின்னாலே டேஞ்சர் தாங்க. அதில் ஒருவேளை அந்த விலங்குக்கு, அதாவது அந்த பிளட்டை எடுக்கக்கூடிய அந்த விலங்குக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால் கூட
கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கேல்ப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அதிகமான சான்ஸாக தான் இருக்கும். இது வேறு ஏதாவது ஒரு பாடி பார்ட்னா கூட சரி சின்ன சின்ன மருந்துகளை போட்டு நம்மளால் ஈஸியாக க்யூர் பண்ணிக்க முடியும். பட் இது ஹெட் தலை அப்படிங்கிறதுனால அது ஈஸியாக நமக்கு வந்து மூளைக்கு கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரோட அட்வைஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயங்க. ஹேர் எதனால ஃபால் ஆகுது அப்படிங்கிற சின்ன சின்ன ரீசன்ஸ் வந்து ஆல்ரெடி நாம் வந்து பார்த்தாச்சு. பட் ஹேர் வந்து க்ரோத் ஆகுறது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஜீன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாங்க. அதாவது உங்களுடைய அம்மம்மா அவங்களுடைய அந்த மரபு வழியில் அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஹேர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட 100% ஷுவராக சொல்லிக்கலாம் ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா ஹேர் ஆயில் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஹேரை வந்து நேச்சராக வீட்டிலையே எப்படி க்ரோத் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி தாங்க. வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக இல்லது த்ரீ வாட்டி உங்களால் வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் வெறுமனே சும்மா அப்படி அப்ளை பண்ணாமல் ஆயிலை லைட்டாக ப்ரீஹீட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீஹீட் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக ஒரு பவுலில் வந்து ஆயிலை வந்து விட்டு வெயிலில் கொண்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அடுப்பில் வச்சு கூட லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடியில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அது மேலே கூட ஒரு ஆயில் வந்து பவுலில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி கூட காய்ச்சி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிலை வந்து ப்ரீஹீட் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்னும் இதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஃபுல்லாக எந்த ஒரு தெத்துமே இல்லாமல் நீட்டாக சிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு சீப் எடுத்து. அதுக்கப்புறமா டீப்பாக இந்த ஸ்கேல்பில் படுறது மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்தில் 2 நாளும் சரி 3 நாளும் சரி கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நேச்சராக இருக்கக்கூடிய ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை வந்து தீர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு. ஸோ இதில் ஃபுட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் வகைகளை வந்து ரொம்பவே அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. எப்போதுமே நீரேற்றம் மட்டும் உங்கள் உடம்பை வந்து வச்சுக்கோங்க. 2ல் இருந்து குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக டெய்லி குடிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய சத்துள்ள ஆகாரங்களை வந்து நாம் எடுத்துக்கும் போது ஹேர் வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகிறது கண்கூட பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்களை பண்ணியும் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன யோகா போசஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய இந்த யோகா அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கும் சரி உங்களுடைய உடம்புக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. கண்டிப்பாக 3 to 6 months இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டாலே ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நேச்சராகவே எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். திரும்பவும் கேட்குறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.